நோஃபல். இப்போ நம்ம காரைக்குடியிலேருந்து நத்தம் போயிட்டுருக்கான். நத்தத்துலேருந்து இப்போ எந்த ரூட்டுக்கு நம்ம போனோம்? நம்ம இங்கே அந்த தோப்புக்கு சமுத்திராப்பட்டி அப்படின்ற ஒரு சமுத்திராப்பட்டிங்கிற ஊருக்கு நம்ம போனோம். சரியா? அப்படி தானே? ஓகே சரி, அங்கே என்னங்கிறத போயிட்டு ஸ்பாட்டில் நம்ம பேசுவோம். ஓகே ஓகே. சேக்கிப்பட்டி வந்துட்டேன். என் மாப்பிள்ளையும் சகலையும் பார்க்க வந்தேன். பார்த்தா அவர் 2 பேரும் மளிகை கடைக்கு போயிட்டாங்களா. ஸோ தோப்பில் வந்து இன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில். எல்லாம் ஃபேமிலியாக வந்திருக்காங்க. அங்கே போய் பார்ப்போம், மாப்பிள்ளையும் சகலையும் போய் பார்ப்போம். ஹாய் ஹாய் சலீமே, என்ன இப்படி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சமைக்கிறோம். கூட்டாஞ்சோறு. ஆமாம் சரி, தோப்பில் நீ கூட்டாஞ்சோறு. ஓகே ரைட்டு, வாங்க எல்லாரும் வாங்க மீட் பண்ணுவோம். ஓகே ரைட்டு. என்னென்ன வாங்குறீங்க? வெங்காயம், கருவேப்பிள்ளை, அப்பளக்கட்டு, சரி கேரட்டு. என்ன கேரட் ரொம்ப பெருசாக இருக்கு? அவரைக்காய். அவ்வளோதான். சரி ஓகே. அங்கே என்ன சமையல் இன்னைக்கு? இங்கே இன்னைக்கு வந்து 6 கிலோ மீன். 6 கிலோ மீன். சூப்பர். என்ன மீன்? உருட்டு நகர இலை மீன். தேங்காய் பாறை. தேங்காய் பாறை. முட்டை பாறை தான் கேள்விப்பட்டிருக்கேன். தேங்காய் பாறை மலையாள ஸ்டைல் தேங்காய் பாறை. சரி ரைட் ஓகே. 6 கிலோ மீன் நடந்துகிட்டு இருக்கு. அதோட மரத்துல இருந்து அப்படியே மாங்காயை பிடிங்கி லைவா கூட. ஓகே, நம்ம லைவா மாங்காய் பறிக்கிறதுலேருந்து குழம்பு போட முடியும் எல்லாத்தையும் போய் பார்ப்போம். வாங்க தோப்புக்கு போகலாம். சேக்கிப்பட்டி தோப்பு, என் மச்சனுடைய தோப்புக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற என் தங்கச்சி ஒரு வேலையும் பார்க்குறது இல்லை. இந்த தோப்பு வந்ததுக்காண்டி பாருங்கள், சமைக்கிறேன் தங்கச்சி தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு வராப்புல. அங்கே மதுரையில் ஒரு வேலை செய்ய மாட்டாப்புல. இதெல்லாம் ரொம்ப அநியாய மக்களே. என்னுடைய மச்சனுடைய தோப்புக்கு வந்துட்டான் சேக்கிப்பட்டியில். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஏக்கரு ஃபுல்லாக மாமரம் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இங்கே மாமரம், தென்னை மரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தென்னை மரம் நத்த ரோட்டில் அதிகமாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக மாமரம் தான், ரொம்ப பசுமையாக இருக்குது. ஸோ அந்த பசுமையான கால்நடைகளை உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம இப்போ இருக்கிற ஏரியா வந்து நத்தம் ரோட்டில் ஆனந்தி ரோட்டில் ஆனந்திவே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கிப்பட்டி கிராமம் அதுக்குள்ள வரோம். இதான் என்ட்ரன்ஸு. இது வந்து இந்த லென்த் இவ்வளோ தூரம் இருக்குது. இதில் வந்து ஒரு வேனு 2 காரில் வந்திருக்கோம். ஸோ நம்முடைய மக்கள் பூரா இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, அவரைக்காய் பொரியல், கேரட்டு பொரியல் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபுல்லாக தோப்பு பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் மாந்தோப்பு தான் கம்ப்ளீட்டாக. எல்லாம் வந்து ஒட்டு மாங்கண்டு தான் கம்ப்ளீட்டாக நிறையா இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். சகலை மச்சன் இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணுவாங்க. இது வந்து என்னுடைய சகலை சலீம், என்னுடைய மச்சனை. பிரியமான ரொம்ப 2-3 மச்சனை இருக்காங்க, அதில் ரொம்ப பிரியமான மச்சனை இவர் தான். வீடியோ பார்த்துட்டு மற்ற மச்சனை சண்டைக்கு வர போகிறாங்க. மாப்பிள்ள, இது எத்தனை ஏக்கர் மாப்பிள்ள இது? மச்சான் இது வந்து மொத்தமாக சேர்த்தோம்னா 4.5 ஏக்கர் வரும் மச்சான். 4.5 ஏக்கர் எப்படி வாங்கினோம்னா, நான் சரி என்னோட மச்சான், ஓகே, அப்புறம் என்னோட சித்திமா இன்னொருத்தேன் சமீம்னு ஒருத்தேன். சமீம் ஆமா தெரியும் தம்பி, தெரியும். 3 பேர் சேர்ந்து வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. அவர் இன்னைக்கு வரலையா? ஆமா அவர் வரல, அவர் இப்போதான் வந்து போனாரு, ஊருக்கு போயிட்டாரு. இப்போ வாய்ப்பு கிடைக்கல. 3 பேர் சேர்ந்து வாங்கியிருக்கீங்க. ஆமா 3 பேர் சேர்ந்து 4.5 ஏக்கரை வந்து வாங்கியிருக்கோம் மச்சான். ஓகே ஓகே மாப்பிள்ள. இது வந்து ஃபுல்லாக எல்லாம் மாமரம் தான் இருக்கா, வேற என்னென்ன இருக்கு? இதுல வந்து இப்போதைக்கு மாமரம் தான் மச்சான் இருக்கு. சரி, நம்ம இப்போதான் வாங்கியிருக்கோம், வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. சரி, நம்ம இன்ஷால்லா அதுல வந்து நம்மளுக்கு ஒரு தென்னந்தோப்பு, அப்புறம் சில கீரைகள் ஐட்டங்கள், அப்புறம் வரப்போறதுல மரங்கள்லாம் வைக்கணும் மச்சான், ரெடி பண்ணணும். தென்னைலாம் வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமாமா வைக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லா தென்னை மச்சான் பிளான். ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸ், கம்ப்ளீட்டா நீ ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கு பாருங்க. அதனால இதுல ஃபுல்லா தென்னை மரம் வச்சு வைக்கிற மாதிரி. அங்கங்க கேப் இருக்க இடத்துல வந்து தென்னை மரம். இது போக வேற ஏதாவது நெல்லிக்காய், எலுமிச்சை மரம். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து குரங்கு தொந்தரவு கொஞ்சம் இருக்கும், அதிகமாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம். சரி 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 ஓகே. தென்னை மரம்னா எத்தனை தென்னை மரம் வைக்கிற மாதிரி ஐடியா? தென்னை மரம் ஏற்கனவே இதுல வந்து 80 தென்னை மரமா அவ்வளோ இருக்கு மச்சான். 80 தென்னை மரம் இருக்கு. இது போக இன்னும் கொஞ்சம் சாதி ஒரு 10 மரம் வைக்கலாம். மீதி ஃபுல்லாக தென்னை மரம் இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 100 வைக்கலாம். 100 வைக்கலாம். அது போக எலுமிச்சை மரங்களை அங்கங்கே வச்சிட மாதிரி. இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு சாதி மாமரம் இல்லை, கிரேப் இருக்கு, காசாலெட்டு இருக்கு, ஒட்டு மாங்காய் இருக்கு. இதுல எல்லாம் கலந்து இருக்கு. சலீம், இது வந்து தொட்டி கட்டி இருக்கீங்க குடிக்கிறது. எத்தனை சைஸ் இது? இது வந்து 10க்கு 8 மச்சான். 10க்கு 8. ஆமா, முதல்ல இதோட சின்னதான் போடுறத பிளான் பண்ணோம். அப்புறம் 10க்கு 8 போட்டுருவோம்னு சொல்லிட்டு 10க்கு 8 போட்டுருக்கீங்க. ஆமா, யாராவது கெஸ்ட் யாராவது வந்தாலும் தங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறக்காண்டி, நம்மளும் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் தங்கிட்டு. ஆமா, ஒரு 1 BHKல ஒரு வீடும் இந்த தொட்டியும் இப்போ முடிச்சு 4 மாசம் தான் ஆகுது. பசங்க குடிச்சிட்டு இருக்காங்களே. ஆமா, என்ஜாய் பண்றாங்க.
ஏய் குட்டீஸ்லா, என்னடா ஜாலியா இருக்கீங்களா? ரொம்ப ஜாலியா இருக்கு குளிக்கிறது. தண்ணி ஜில்லுன்னு இருக்கா சூடா இருக்கா? ஜில்லுன்னு இருக்கா? சரி சரி சரி, ஓகே ஓகே, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. எவ்வளவு நேரம் குளிக்கிறீங்க? 2 மணி நேரம் குளிக்கிறீங்களா? சூப்பர்டா சூப்பர், என்ஜாய் பண்ணுங்கடா. பாய் சொல்லுங்கடா, பாய் சொல்லுங்கடா. இவங்க வந்து என்னுடைய மாமனார், அவங்க சின்ன மாமனார். அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். சரி ரைட். இப்போ தோப்புக்கு உங்க மருமையுடைய தோப்புக்கு வந்திருக்கீங்க. ஆமா, இப்போ எத்தனை நாள் இன்னைக்கு ஸ்டே இங்க? 3 days. 3 days. சூப்பர். 3 days இங்கே சமைச்சு சாப்பிட்ற ஆமா, மாதிரி? இங்கே போய் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி லீவு தானே. லீவ் தான், ஆம். அதனால பண்றீங்க. ஓகே ரைட். ஆ. இப்போ இங்க உள்ள காய்கறி எல்லாம் எப்படி இங்க நம்ம இங்கே தோட்டத்துல விற்குது, இங்கே எடுக்குது, இங்கே நேச்சுரலாவே கிடைக்கும், எல்லாமே கிடைக்குது. எல்லாமே கிடைக்குது. நேச்சுரலான உள்ள எடுத்து இங்கே சமைச்சு ஃப்ரெஷ்ஷா இங்கே ஆமா, ஆமா, சாப்பிடுவீங்க. இங்கே சமைச்சு சாப்பிட்றோம். ஓகே, நம்ம தோட்டத்துல இருந்து என்ன எடுத்தீங்க சமையலுக்கு? இதுல மாங்காய் எடுத்திருக்கு. மாங்காய் எடுத்திருக்கு. இப்போதைக்கு சீசன், மாங்காய் சீசன். மாங்காய் சீசன். சிச்சா, இந்த ஏரியாவில் வந்து இப்போ ஒரு நல்ல பசுமையா இருக்கு, நல்ல தோட்டம் தூரமா இருக்கு. இந்த மண்ணுனால இந்த மரங்கள் இப்படி செழிப்பமா இருக்கா? தண்ணினால இந்த மாதிரி இருக்கா? மண்ணும் நல்ல சிறப்பா இருக்கு, தண்ணி நல்ல சிறப்பா இருக்கு. காரணம் வந்து அழகுமலையுடைய தண்ணி வாட்டம், அந்த இது நூபுரக்கங்கைன்னு சொல்லுவாங்க, பிரசித்தி பெற்ற அது ஊற்று. அதனுடைய தொடர்ச்சி இங்கிட்டலாம் அந்த ஈரம் கிடைச்சிட்டே இருக்கு. மண்ணு நல்லா இருக்கு, அதனால ஈல்டு நல்லா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணே. அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சபைக்குள்ள நானும் கலந்துக்கலாமா? வாங்க வாங்க, இன்ஷா அல்லாஹ் தாராளமா கலந்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். என்ன இப்படி ரொம்ப ஜாலியா இருக்கீங்களா? எங்க கொடைக்கானல் சுற்றுப்பயணம் வந்திருக்கீங்களா? கொடைக்கானல் இது வந்து நத்தத்து பக்கத்துல உள்ள சேக்கிப்பட்டி பக்கத்துல நம்ம அக்கா மருமையினுடைய ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்படியா? அதை பாக்குறதுக்காக வந்தோம். நான் வர்ற ஏரியா பூரா பாத்தீங்கன்னா மேல ஏத்த இறக்கமா இருந்துச்சு, ஒரு கொடைக்கானலுக்கு போற மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. அதான் கேக்குறேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயில் அதிகம். என்ன மாப்பிள்ள? சிறுமலையோட தொடர்ச்சி இது. ஆமா. அதுக்கு முன்னாடி உங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம். அது அது என்னுடைய சகல சலீம். எது சொல்றேன், பிரியமான மச்சான். அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்னுடைய அண்ணன் முத்தலிம் அஸ்ஸலாமு அண்ணன். அலைக்கும். இது ஒரு சகல எனக்கு, அப்துல்லா. அது அண்ணன் எனக்கு, அவங்க ஜஹாங்கீர். ஓகே சரி. இப்போ என்ன எத்தனை நாள் டூர் அங்கே வந்திருக்கீங்க? சும்மா ஒரு நாள் தான். ஒரு நாள் தான். சரி ஓகே. என்ன இன்னைக்கு ஒரு நாள் டூர்னா இன்னைக்கு காலைல வந்தாலும் என்ன மாதிரி இங்கே சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு? எங்களுக்கு வந்து ஒரு நகர வாழ்க்கையிலேருந்து ஒரு ரிலீஸ் கிடைச்சதுக்கு எங்களுக்கு. அதை விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு கிராமங்களை சுற்றி பார்த்து, நாங்களுக்கு சொந்த ஒரு கிராமம் தான் இருந்தாலும் இப்போ பல வருஷங்களா நகரத்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கையில இது கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குது எங்களுக்கு. ரிலாக்ஸ் கிடைக்குது. ரொம்ப அருமையான பிளேஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். உங்களோட நானும் இன்னைக்கு வந்து வந்தாலும் தாராளமா கலந்துக்கலாம், நீங்களும் கலந்துக்கலாம். ரொம்ப எது இந்த ரோடா? ஆமா. ஓ, அழகுமலை தொடர்ச்சி தான், மேற்கு தொடர்ச்சி மலை. அவங்க வந்து ஏற்கனவே எங்க மாமனார் சின்ன மாமனார் வந்து ஃபாரஸ்ட்ல வேலை பார்த்தவங்க. ஸோ அதனால இந்த ஏரியா ஃபுல்லா அவங்களுக்கு தெரியும். ரேஞ்சரா இருந்தாங்க. ரிட்டையர்டு ஃபாரஸ்ட் அவங்க ரிட்டையர்டு. அவங்க ஆழம் எவ்வளவு இருக்கு? இடுப்பளவா ஜஸ்ட் அளவா? இடுப்பளவு தான் இருக்கு. தண்ணி பத்தல, இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமே மாப்பிள்ள. தண்ணி மோட்டரை போட்டு விடு மாப்பிள்ள. அப்படியா? ஓடிட்டு தான் இருக்கா? சூப்பரா இருக்கா? இந்த வெயில் நேரத்துல குளிக்கல, அருமையா இருக்கு. இது வந்து லேடிஸ் போடலாம். நீங்க அண்ணன் நீங்க பாருங்களே, எந்த மச்சான் என்னைய பார்த்து கேக்குறீங்களா? எவ்வளவு நேரம் உள்ளுக்கு தம் பண்ணீங்க? ஒரு 20 என்ன மச்சான்? பெரிய விஷயம் தான். ஓகே. அப்படியே வந்து என்ன மாங்காய் உப்பு இதெல்லாம் இருக்கு. என்ன விஷயம், என்ன சமாச்சாரம்? ஆசை மச்சான். ஆமா, அப்படியே முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்டது உப்பு, மிளகா பொடி, சரி, மாங்காய், அப்படியே தண்ணிக்குள்ள அப்படியே குளிச்சதோட அப்படியே நல்ல ஸ்பைசியா ஓகே சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கு. ஆமா, எப்படி இருக்கு மச்சான்? அடடா செம்ம சூப்பரா இருக்கு. தண்ணிக்குள்ள கொஞ்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க, செம்மையா இருப்பாப்ல. அருமையா இருக்கு. இந்த தண்ணிக்குள்ள வந்து நல்லா இருக்கு. நம்ம அப்புறம் கடைசியா இறங்குவோம் தண்ணிக்குள்ள. இப்போ நம்ம இந்த டூர் வந்த டீம்லயே முக்கியமான நபர்களை இப்போ நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் என்ன? ரயான். உங்க பேரு? நௌஃபல். உங்க பேரு? முகமது ஷயான். இது ரெண்டு என்னுடைய சகல பிள்ளைய.
அது என் மச்சின பிள்ளைய. சரிம்மா, இப்போ வந்துட்டீங்க, தோப்புக்கு வந்திருக்கீங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணோம். பம்பு செட்லாம் இருந்துச்சு. நல்லா குளிச்சு நல்லா குளிச்சீங்களா? ஜாலியா. ரைட்டு, நீங்கள் என்ன பண்ணீங்க? நாங்க சாப்பிட்டு நல்லா ஃபுட்பால் விளையாண்டுன்னு பெரிய கிரவுண்டு நல்லா விளையாண்டுன்னு தோப்பு மாங்காய் சாப்பிட குளிக்கவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட். அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாரல் மழை அடிக்குது பாருங்க. ஏன்னா இதுதான் இவங்க பெரிய மாமனார் சொன்னாங்க, அழகர் கோயில் பக்கத்தில் உள்ள அந்த மலை ஓரத்தில் இருக்கனால கிளைமேட் அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. கண் கூட இப்போ நம்ம பார்த்துட்டு பாருங்க, மழை பெஞ்சிட்டு பாருங்க. இந்த 4.5 ஏக்கர்லையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3 பக்கம் கம்ப்ளீட்டாக வந்து டைமண்ட் வேலி போட்டிருக்காங்க, ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே இங்கே காட்டு பண்டியுடைய தொந்தரவு அட்டகாசம் அதிகமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் மான் என்ன பண்ணுதுன்னா இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகி அந்த இது ஏக்கருக்கு அங்கேருந்து இங்கே வந்துட்டு மேய்ஞ்சிட்டு போயிடுது. அதனால பிரச்சனை இல்லை. பட் காட்டு பண்டினால ஏகப்பட்ட தொந்தரவு மாதிரி சொன்னாங்க. அதேமாதிரி இரவு வந்து காட்டு எருமை வருதுன்னு சொன்னாங்க. அந்த லாஸ்ட் எண்டில் வந்து ஃபாரஸ்ட் ஒட்டி வந்துடுது. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஃபென்சிங்லாம் டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் போய் பார்க்கல. நைட் ஆனால் கொஞ்சம் ஒரு பயங்கரந்த சூழ்நிலை தான் இருக்கும் போல, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் போல. ஓகே மக்களே, மழை பெருமழையாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த காணொலி ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக அந்த காணொலி ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மழை வருது. பாய் மக்களே.